ஒரு சில பக்தர்கள் சித்தையம்மாவை சந்திக்க வந்திருந்தனர். அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் அவற்றை மூலிகை மூலமாக சரி செய்து விடுவதாகவும் கூறி தான் எதிரே அமர வைத்தார். விரல் நீட்டம் என்ற மூலிகை வேரை அவர்கள் கையில் வைத்த பிறகு சில மந்திரத்தையும் சித்த முத்திரையையும் பயன்படுத்துகின்றனர். கையில் இருக்கும் வேர் மேல் எழுந்தால் சித்தர் உத்தரவு கொடுத்து விட்டார் என்றும், மேல் எழவில்லை என்றால் அந்த வேரை அவர் வைத்துக் கொள்ளக் கூடாதா? சித்தர்கள் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே அந்த வேரை அவர்களுக்கு கொடுக்கின்றார் சித்தையம்மா. அந்த வேரை வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள், அல்லது எங்கு சென்றாலும் அதனை எடுத்து சென்றால் காரியங்கள் கைகூடுமா? மேலும் எந்தவிதமான கெட்ட சக்திகளும் நெருங்காதா? இப்படி மூலிகை மூலமாக பல பிரச்சனைகளை தீர்த்து விடுகிறார் சித்தையம்மா. ஒருவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவருடைய கிரகநிலையை கண்டறிவதற்காக கைரேகை பார்த்து ஏதாவது குறைகள் இருந்தால் அதன்படி அவர்களுக்கு எந்த மூலிகை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு எந்திரம் எழுதி அதன் மீது அந்த மூலிகையை வைத்து வீட்டில் தினமும் சித்தர் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வழிபட்டு வந்தால் தனக்குள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுமா? சாதாரண ஒரு வெத்தலை வேரை வச்சுட்டு ஒரு மனிதருடைய கஷ்டத்தை நீக்கப்படும். ஒரு அரச வேறு வச்சுட்டு மனிதருடைய பிரகாசம், அவங்களுடைய தோஷம் நீக்கப்படும். ஒருத்தர் புற்றுநோய் இருப்பாங்க, அவங்களுக்கு மருத்துவர் என்ன சொல்லுவாங்க, இது கடைசியாக இல்லை அவ்வளோதான் அப்படி. அவங்கள கூட இந்த மந்திரத்து மூலமாக, இந்த எந்திரம் மூலமாக, மூலிகை மூலமாக அவங்கள குணப்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு மூலிகையுமே அவங்களுக்கு விஷயம் மூலமாக உபயோகமாகுது. இப்படிப்பட்ட மூலிகைகளை பற்றி கேட்ட பொழுது எங்களுக்கு சற்று ஆச்சரியத்தை கொடுத்தது. மேலும் பலவிதமான இலைகள் மூலமாக விளக்கு போட்டால் பூர்வீக கர்மங்கள் தீர்ந்து அவர்கள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்வார்களா? திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னா அரச இலையில விளக்கு ஏற்றுனா அவங்க எத்தனை ஜென்ம பாவம் ஏற்றிருந்தாலும் தீரப்படும். செவ்வாய்க்கிழமையில மாங்காய் இலையில ஏற்றுனா அவங்க பூர்வீக கர்மங்கள் தீர்ந்து அவங்க பாவங்கள் போகும். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா துளசி இலையில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு எல்லாமுடைய பிரச்சனைகளும் தீரப்படும். அதே போல் குரு வில்வ இலையில தீபம் ஏற்றணும். சுக்கிரன் வெள்ளிக்கிழமை அருகை இலையில விளக்கேற்றணும். இப்படி சித்தர் உருவத்தில் வந்துள்ள சித்தையம்மா தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஓலைச்சுவடியை கொண்டு சித்த மந்திரங்களின் மூலமாக தன்னாலான தீர்வுகளை சொல்லி வருகிறார். நாங்களும் அவரிடம் ஆசி பெற்று விடை பெற்றோம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.